Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last 3 videosல நம்ம exercise 2.2 பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி 2.2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம், ரைட்? இன்னைக்கு வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சாப்டர் 2 ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போறோம், ரைட்? இனிஷியலி மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு. பட் எக்ஸசைஸில் நமக்கு கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ அண்ட் இதோட அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள். ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 6 அப்படின்னு நம்பர் இருக்குது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது வந்து 2023 எடிஷன் புக்கு. ஓகே, தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் sin inverse of sin of 3 pi by 5 அப்படிங்கிறதோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுவோம்? we know that நமக்கு என்ன தெரியும்? sin inverse of sin of x இருக்குது அப்படின்னா which is equal to x. ஸோ x belongs to minus pi by 2 pi by 2 அப்படிங்கிறது நமக்கு given. ஸோ அப்போ sin inverse of sin of 3 pi by 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த minus pi by 2 to pi by 2ன்றது என்னது? sin inverse ஓட ரேஞ்ச். அப்போ இந்த நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து sin inverse ஓட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், அதுதான் நமக்கு ஐடியா, ரைட்? ஸோ அப்போ sin inverse of sin of 3 pi by 5 அப்படிங்கிறது ஆன்சர் என்ன வரும்? 3 pi by 5. இந்த 3 pi by 5 எங்கே இருக்கணும்? minus pi by 2 to pi by 2ங்கிற sin inverse ஓட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்போ minus pi by 2 to pi by 2னா என்ன அர்த்தம்? minus 92 plus 90 and closed bracket. அப்போ ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸும் இன்க்ளூடட். இப்போ 3 pi by 5னா என்ன அர்த்தம்? ஸோ பையனா நமக்கு டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ரேடியனில். அப்போ டிகிரியாக மாற்றுங்க, 3 into 180 by 5, ரைட்? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன? ஸோ 3 5s are 15, ரிமைண்டர் 3, ஸோ 6 36. அப்போ 36 into this பண்ணிங்கன்னா will get 108. ஸோ 108 டெஃபினட்டாக இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு இருக்காது. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், 3 pi by 5 does not belongs to the range of sin inverse. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ sin inverse of sin of 3 pi by 5 நம்ம என்ன பண்ணலாம்? sin inverse of sin of pi minus 3 pi by 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஆர் இதே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நியூமரேட்டரை in terms of denominatorோட addition or subtraction எழுதி அதுக்கப்புறம் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிச்சும் பண்ணலாம், ரைட்? எனிவேஸ் எப்படி பண்ணாலும் will get the same, ரைட்? அப்போ sin inverse of sin of இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன? 5 pi minus 3 pi divided by 5. அப்போ it becomes 2 pi by 5, right? So அப்போ sin inverse of sin கேன்சல் பண்ணிங்கன்னா will get 2 pi by 5. இது ரேஞ்ச் உள்ள இருக்குமா அப்படின்னு பாருங்க. அப்போ 2 pi by 5 என்ன அர்த்தம்? 2 into 180 by 5, ரைட்? அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 36. அப்போ 2 into 36 என்ன வரும்? 72. ஸோ 72 டிகிரிங்கிறது கண்டிப்பாக என்ன? minus 90லேருந்து plus 90க்கு இன் பிட்வீனில் தான் இருக்க போகிறது. ஸோ தட் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ sin inverse of sin of 3 pi by 5ஓட ஆன்சர் என்ன? ஜஸ்ட் 2 pi by 5, அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின், ரைட்? ஸோ இதோட இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் ஓவர், ரைட்? அடுத்து மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் ஆஃப் சாப்டர் 2, ரைட்? அப்போ சாப்டர் 2ல இருக்க மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு காமனாக கொடுத்துட்டாங்க. வரப்போகிற ஃபாலோயிங் கொஸ்டின்லாம் அன்டில் வேறு ஏதாவது கொஸ்டின் மாத்திரம் வரைக்கும். ஸோ சேம் ஜஸ்ட் அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 pi by 6. அப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன? we know that cos inverse of cos of x where x belongs to எங்கே இருக்கணும்? range of cos inverse. ஏன்னா வெளியில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் இங்கே இது இருக்கணும், ரைட்? வெளியில் cos inverse இருக்குன்னா cos inverseோட ரேஞ்சில் இருக்கணும், வெளியில் காசு இருக்குன்னா காசோட ரேஞ்சில் இருக்கணும், அவ்வளோதான் ஐடியா, ரைட்? therefore cos inverse of cos of 13 pi by 6 என்னது? which is 13 pi by 6. it belongs to the range of 0, pi அப்படின்னு பார்த்தீங்கன்னா no. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 13 into 180 by என்ன வரும்? 6. ஸோ அப்போ 180 by 6 என்ன? 30, ரைட்? ஸோ 30. அப்போ 3 into 30 என்ன வரும்? 390. ஸோ 13 into 3 வந்து 39. ஸோ 390ங்கிறது கண்டிப்பாக 180க்கு உள்ளே இல்லை. அப்போ டெஃபினெட்லாம் இந்த வேல்யூ என்ன? இதுக்குள்ளே இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை பை மைனஸ் டீட்டான்னு மாற்றுவோம். பட் நம்ம பை மைனஸ் டீட்டான்னு மாற்றினோன்னா இந்த வேல்யூ பாருங்கள் கொஞ்சம் லார்ஜர் வேல்யூவாக இருக்குது. அப்போ ரொம்ப நேரம் இருக்கும். திரும்ப நம்ம பை மைனஸ் டீட்டா, திரும்ப நம்ம பை மைனஸ் டீட்டா அப்படின்னு மாற்றுறோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே, அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஆர் காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சம் டீட்டா வேல்யூ இந்த மாதிரி வந்து அது ரேஞ்ச் உள்ள இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நியூமரேட்டரை இன் அடிஷன் ஆஃப் டினாமினேட்டர் ஆர் சப்ராக்ஷன் ஆஃப் டினாமினேட்டரை எழுத முடிஞ்சு அதை ரெண்டு ஃபேக்டராக பிரிக்க பார்த்துருவோம். ஸோ அதுதான் ஐடியா. இந்த மாதிரி வந்தாலே இந்த ஃபார்முக்கு போயிடுங்க, பை மைனஸ் டீட்டா அந்த கான்செப்ட் போவேணாம். இப்போ முன்னாடி ப்ராப்ளத்துக்கு ஏன் போட்டோன்னா சின்ன நம்பராக தான் இருந்தது. நியூமரேட்டரும் டினாமினேட்டருமே நமக்கு சின்ன நம்பர். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இங்கே இந்த மாதிரி லார்ஜராக போகிறப்ப நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட லார்ஜராக போகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இன் அடிஷன் ஆஃப்
டினாமினேட்டரை எழுத போகிறோம். அப்போ 13 பையை நம்ம என்ன பண்ணலாம், 12 பை ப்ளஸ் 5 பை 6ன்னு எழுதிக்கலாமா, பை 6 அப்படியே இருக்குது. இந்த 13 பையை மட்டும் என்ன பண்ணுறோம், 12 பை ப்ளஸ் 5. ஏன் 12 பை, ஏன்னா அப்போ தான் 12 பை நான் பிரிக்கிறப்ப இது என்ன ஆகும், 6ஓட ஃபேக்டராக மாறும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை பை 6 ப்ளஸ் 5 பை 6 இப்படி வரும், ரைட். அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 பை, இது ப்ளஸ் 5 பை 6. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை ப்ளஸ் 5 பை 6. நமக்கு என்ன தெரியும், இப்போ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை பார்த்துருப்போம். காஸ் ஆஃப் 2 பை ப்ளஸ் தீட்டாவோட ஆன்சர் என்ன, ஜஸ்ட் காஸ் தீட்டா. ஏன்னா இதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவை ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரைட். காஸ் ஏ ப்ளஸ் பியில் போட்டிங்கன்னா வில் கெட் ஜஸ்ட் காஸ் தீட்டா. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், பை பை 6. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் யூ ஆர் ரிமைண்ட் வித் பை பை 6. பை பை 6 இந்த ரேஞ்சில் இருக்குமா, எஸ். பை பை 6னா என்ன அர்த்தம், இட் இஸ் 30 டிகிரி, ரைட். ஸோ டினாமினேட்டரில் 6 இருந்தால் 16 எழுதக்கூடாது, இட் இஸ் 30. எனிவே 16ஆலும் உள்ளே இருக்கும், பட் 30 டிகிரி தான் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ 30 டிகிரி பிலாங்ஸ் டு தி என்னது, range of cos inverse. அப்பனா what is the answer, cos inverse of 13 pi by 6 is equal to just pi by 6. That's all for question number 1 of miscellaneous exercise, right. அடுத்து question number 2 என்னன்னு பாருங்க, tan inverse of 7 pi by 6. இப்போ இங்கேயும் பாருங்க நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம நியூமரேட்டரை டினாமினேட்டரோட அடிஷனாக எழுத பார்க்கணும், ரைட். ஸோ டினாமினேட்டர் மாதிரி எழுத பார்க்கணும், 6ஓட மல்டிப்ளை எழுத பார்க்குறோம். we know that tan inverse of tan of x equal to x. இந்த x எங்கே இருக்கணும், வெளியில் tan inverse, அப்போ tan inverseோட ரேஞ்சில் இருக்கணும். tan inverseோட ரேஞ்சு மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் பை பை 2 to pi by 2. therefore tan inverse of 7 pi by 6 which is equal to another 7 pi by 6. இந்த 7 pi by 6 minus 90 to 90 குள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா no, right. so 7 pi by 6, right. அப்போ 7 by 6 என்ன அர்த்தம், 7 into 180 by 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30. அப்போ 7 into 30 என்ன வரும், 210 கண்டிப்பாக minus 92 plus 90 ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் இதுக்குள்ளே கண்டிப்பாக கிடையாது, ரைட். அப்போ இது வந்து ரேஞ்சுக்குள்ளே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், முன்னாடி பேசின மாதிரி தான். ஸோ இப்போ டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூமரேட்டரை டினாமினேட்டரோட மல்டிப்ளை எழுத போகிறேன். அப்போ 7 பை நான் என்ன எழுதுறேன், 7 பையை வந்து 6 பை ப்ளஸ் பைன்னு எழுதிக்கலாம், ரைட். ஏன்னா டினாமினேட்டரில் எனக்கு 6 இருக்கிறதால இன் மல்டிபிள் ஆஃப் 6 எழுதுறதுக்காக இதை 6 பை ப்ளஸ் பைன்னு எழுதிக்கிறோம். தென் இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன, 6 பை பை 6 ப்ளஸ் pi by 6. 6 கேன்சல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பை. ஸோ பை ப்ளஸ் பை பை 6 tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் அப்படின்னு வரும். தென் tan இன்வர்ஸ் ஆஃப் tan கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் என்ன வரும், பை 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 6. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா tan பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம், ரைட். ஸோ tan a ப்ளஸ் பியில் போட்டிங்கன்னா வில் கெட் tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan bன்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, இல்லை நம்மளோட அந்த ஆல் சில்வர் டீ கப் அந்த கான்செப்டில் பேசினாலும் சரி, ரைட். ஸோ இப்போ 0 இங்கே இருக்கும், இங்கே 90 டிகிரி, இங்கே 180 இருக்குமா. ஸோ அப்போ பை ப்ளஸ் தீட்டானா என்ன அர்த்தம், 180 ப்ளஸ் தீட்டா இந்த இடத்துல, ரைட். ஸோ இங்கே இருக்கும் பை ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ. ஸோ அப்போ இங்கே இடத்துல எல்லாமே பாசிட்டிவ், இங்கே சைன் அண்டு கொசிகன், இந்த இடத்துல ஆல் சில்வர் டீ கப், அப்போ இங்கே tan பாசிட்டிவ். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் tan தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ தட் இது வந்து நமக்கு என்ன tan தீட்டா மட்டும் இங்கே வரும். அப்போ tan ஆஃப் பை ப்ளஸ் பை பை 6 நான் என்ன எழுதிக்கலாம், tan pi by 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ tan inverse of tan pi by 6. ஸோ tan inverse tan cancel ஆச்சுன்னா just you are having pi by 6 which belongs to minus pi by 2 to pi by 2. yes. ஏன்னா pi by 6 என்ன அர்த்தம், 30ங்கிறது minus 92 plus 92 குள்ள கண்டிப்பாக இருக்கும். therefore tan inverse of tan of 7 pi by 6 ஓட ஆன்சர் வந்து என்ன, pi by 6. that's all for the question number 2. then question number 3 என்னன்னு பாருங்க, prove that 2 times sin inverse of 3 by 5 equal to tan inverse of 24 by 7 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ sin inverse of some value கொடுத்துட்டு which is tan inverse of அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதை நம்ம ரெண்டு விதமாக ப்ரூஃப் பண்ணலாம். ஒன்று 2 sin inverse of xக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லை என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் போடலாம். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம், அந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் போடுறப்ப, ரைட். 2.2ல் அந்த இடத்துலேயே சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு நான் வந்து ஃபார்முலாவும் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக போடுற மாதிரி ஃபார்முலா. அப்போ கன்சிடர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, 2 times sin inverse of 3 by 5. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நான் டேரக்ட் மெத்தடை சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபார்முலாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ டேரெக்டாக பண்ணோன்னா என்ன, கொடுத்துருக்கிறத y1ன்னு எடுத்துக்கிறேன். y1 equal to sin inverse of 3 by 5. ஸோ அப்போ இந்த sin inverse எங்கே கொண்டு வந்தால் என்ன, sin y1 equal to 3 by 5.
அப்போ சைன்னா எனக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியூஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆங்கிள். ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு, இதுக்கு நேராக எதிர்க்க இருக்கிறது ஆப்போசிட் சைடு, லாங்கஸ்ட் சைடு வந்து நம்ம ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் பை பைத்தாகரஸ் தியரம். ஸோ பைத்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும், ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ரைட், அது இல்லாமல் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக போடுறப்பே சொல்லியிருப்பேன், ட்ரிப்ளேட்ஸ் 3 5 அது கூட என்ன ட்ரிப்ளேட்டாக வரும்னா 4. ஸோ அப்போ 3 4 5ங்கிறது ட்ரிப்ளேட். அப்போ இந்த சைடு 4ங்கிறது நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் எனிவேஸ் ப்ரொசீஜர் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஹைபாட்டனியூஸ் வேல்யூ 5. ஸோ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் அட்ஜசன்ட் எனக்கு தெரியாதனால அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் 25 இதோட ஸ்கொயர் என்ன 25, 3 ஸ்கொயர் 9, அது லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 25 மைனஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ தட் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. பட் நமக்கு சைடுன்றப்ப adjacent side, so side cannot be a negative value. அப்ப x is equal to 4 is the value. Therefore your adjacent side is 4. அப்ப tan நம்ம என்ன எழுதலாம், tan of y1 equal to 3 by 4. அப்ப இந்த tan inverse இங்க கொண்டு வந்தீங்கன்னா y1 equal to 3 tan inverse of 3 by 4 னு வந்துருமா. so y1 equal to already நம்ம क्वेश्चनல y1 என்னவா எடுத்துறோம், மேல sin inverse of 3 by 5. அப்ப y1 equal to sin inverse of 3 by 5 equal to tan inverse of 3 by 4. அப்ப sin inverse of 3 by 5 நம்ம என்ன பண்ணிட்டோம், tan inverse of 3 by 4 எழுதிட்டோம். அப்ப 2 times of sin inverse of 3 by 5 நம்ம என்ன பண்ணலாம், 2 times of tan inverse of 3 by 4 எழுதிக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, என்ன ஐடென்டிட்டி நமக்கு தெரியும், 2 times of tan inverse of x is equal to tan inverse of 2x by 1 minus x square. இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2 times of tan inverse of x equal to tan inverse of 2x by 1 minus x square. அப்போ 2 times of tan inverse of x, x placeல 3 by 4 இருக்கா. அப்போ tan inverse of 2 times x, x placeல 3 by 4. so 3 by 4 divided by 1 minus x square. அப்போ 1 minus x value 3 by 4. so 3 by 4 square. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 by 2 ஆயிரும். இது என்ன ஆகும், 1 minus 9 by 16. ஏன்னா 3 square 9, 4 square 16. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ tan inverse of 3 by 2 divided by 16 minus 9 by 16 இப்படி வருமா. then 3 by 2 divided by 7 by 16. ஸோ இப்படி வரும். then இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், 16 by 7. ஸோ 3 by 2 times 16 by 7. இது வந்து ப்ரூவ் தட்டுங்கிறதால டெஃபினட்டாக உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஆன்சராக வரப்போகுது. ரைட், இங்கே எதனா நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட லாஸ்ட்டாக என்ன பண்ணிடணும், இந்த ஆன்சர் எழுதிடணும். ஸோ tan inverse of 24 by 7, that is your right hand side. Therefore left hand side is equal to right hand side. Proof over. So left hand side equal to right hand side சொன்னதுனால left hand side என்ன 2 times of sin inverse of 3 by 5 which is equal to tan inverse of 24 by 7. Right, so that's all for your question number 3. Right, லாஸ்ட்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக எழுதிடணும். ரைட், ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ நோட் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்களேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு tan inverse of a by root of b square minus a square. அவ்வளோதான் விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம மேலே இப்போ பைத்தாகரஸ் தியரம்லாம் அப்ளை பண்ணி ஃபார்மட் கொண்டு வந்தோமா, இங்கே அந்த ஃபார்மட் இல்லாமல் பைத்தாகரஸ் தியரம்லாம் அப்ளை பண்ணி ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு, அதாவது இவ்வளோ ஸ்டெப்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். எங்கே இருந்து அப்படின்னா ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி, ரைட், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி, ரைட், ஸோ இவ்வளோ ஸ்டெப்பையும் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா இஃப் யூ நோ திஸ் ஃபார்முலா. இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன்ல, ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோ ஸ்டெப்ஸு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளோதான் விஷயம். ரைட், இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளத்தை டேரெக்டாக நம்ம அங்கேருந்து ப்ரொசீட் பண்ணி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 இருந்ததா, ஸோ அந்த வேல்யூ என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸில் கொண்டு வந்துடலாம். அப்புறம் இங்கே 2 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண இந்த ப்ரொசீஜர், அந்த 2 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபாலோ பண்ண இந்த ப்ரொசீஜர் போட்டுடலாம். ரைட், ஸோ அவ்வளோதான் விஷயம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். நம்ம இந்த பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஐடென்டிட்டியை வச்சு சைன் இன்வர்ஸ் கொண்டு வரலாம். இதே மாதிரி காஸ் இன்வர்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி சைன் காஸ் கொடுத்துட்டு டேன் இன்வர்ஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கும் நமக்கு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து upcoming videosல பார்ப்போம். Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Right, thank you. We'll see in the next video. Thank you.